கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் வேலி என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இன்னொரு வேலியை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க்கு 12:1 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அது சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். ஆம், இந்த மார்க்கு 12:1 வாசிக்கும் போது இங்கு ஒரு புதுமையான வேலியை பார்க்கிறோம். இந்த வேலிக்கு பெயர் குத்தகைக்கு விடப்பட்ட வேலி. குத்தகைக்கு விடப்பட்ட வேலி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்கள்லயே லீஸுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. அந்த நாட்கள்லயே தோட்டத்தையும் வயலையும் நிலத்தையும் ஒத்திக்கு வாங்குகிற பழக்கம். இன்னைக்கு நம்ம மொழியில ஒத்திக்கு என்று சொல்றோம். ஆனா அதுதான் அன்றைக்கு குத்தகைக்கு என்று இருந்தது. இன்றைக்கும் கூட எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அப்புறம் சுதந்திரம், மதுரை, திருச்சி போன்ற பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா வானுயர கட்டடங்கள் இருக்கும், பிரபல்யமான இடங்கள் இருக்கும். அங்கே பாரம்பரியமான சுத்திரம் நல்ல கட்டடங்களும் அலுவலகங்கள் இருக்கும். ஆனா நீங்க அங்கெல்லாம் போய் அதோடைய அந்த இடத்துடைய பிரமாண பத்திரத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அதுல பெரும்பாலான நிலங்கள் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்காது. அந்த ஊழிய ஸ்தலத்துக்குரிய அந்த அலுவலகத்துக்குரியதா இருக்காது. உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு 40 மாடி பில்டிங் உள்ள ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன். அது அந்த காம்ப்ளெக்ஸ் சொந்தரம் கர்த்தர் நல்லவன், அது ரொம்ப பெருசா இருக்குது. நான் கட்டினது உண்மைதான். அந்த 40 மாடி பில்டிங் உள்ள காம்ப்ளெக்ஸ்ல சோதரம் பெரிய மால் மாதிரி உருவாக்கி அதுல கார் பார்க்கிங், அப்புறம் கேம்ஸ், ஷோ, மற்ற சோதர பர்ச்சேசிங் எல்லாமே நான் அதுல வச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய டாக்குமெண்ட் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா அந்த மால் எனக்குரியதா இருக்கும், அந்த கட்டடம் எனக்குரியது. ஆனா இடம் என்னுடையதா இருக்காது. என்ன ஆகும்னா அந்த இடத்த நான் குத்தகைக்கு எடுத்திருப்பேன். எப்படின்னா 99 வருஷத்துக்கு குத்தகை. நீங்க சென்னையில மவுண்ட் ரோட்லையும் மற்ற சுதந்திரம் இன்னும் சில இடங்கள் இருக்கிற சில தேவாலயங்கள், இன்னும் சில ஊழிய சுதந்திரம் ஒய்எம்சிஏ போன்ற இடங்கள், இன்னும் சில இடங்கள்லாம் நீங்க பெரிய பெரிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட அது எல்லாம் அவங்க ஓன் பிளேஸ்ல இருக்காது. அந்த இடத்த 100 வருஷம் குத்தகைக்கு, 100 வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. அதனால 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுப்பாங்க வெறும் நிலத்தை. அந்த 99 வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு வாடகை 1000 ரூபாய் இல்லாட்டி 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துப்பாங்க. மாசந்தோறும் 100 ரூபாய் கொடுத்துடணும் அந்த இடத்துக்கு. அந்த வெறும் இடத்த தான் கொடுப்பாங்க. அது குத்தகைக்கு எடுக்கிறவர் அந்த இடத்துல அந்த இடத்தோட குவான்டிட்டி, அந்த லென்த், சைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நல்ல ஒரு மேப் உருவாக்கி அதுல 100 வருஷத்துக்கு தாங்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் இல்லாட்டி ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு மால் ஒன்று உருவாக்கி அது அதை அவர் பாட்டா வாடகை கொடுவார். இப்ப நிலவரத்துடைய வாடகை அதை ஒருத்தர் குத்தகைக்கு எடுத்துக்காரு, இவர் ஒவ்வொரு பில்டிங்கா வாடகை கொடுவார். இல்ல இவர் வாடகை கொடுக்கும் போது இவரு குத்தகைக்கு தான் விடுவார். 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட், 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட், 8 வருஷத்துக்கு சொல்லி இப்படி விடுவாங்க. அப்போ 99 வருஷம் ஆகும்போது அந்த இடம் யாருக்குரியதோ அங்க இருக்கிற பில்டிங், அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த சுதந்திரம் மால், அங்க இருக்கிற எல்லாவற்றோட அந்த இடத்துக்காருக்கு சொந்தமா போயிடும். அது 99 வருஷத்துல பழமையாயிதான் பழைய பில்டிங்கா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்.
இப்படிதான் இன்னைக்கு நிறைய இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய பெரிய வியாபார வல்லுநர்களுக்கும் இந்த ரகசியங்கள் புரியும். ஏன் இதை சொல்றேன்னா, இங்க ஒரு வேலியை பார்க்கிறோம். இந்த வேலி கூட குத்தகைக்கு விடப்பட்ட வேலி. இந்த குத்தகைக்கு விடப்பட்ட இந்த வேலியை பார்க்கும்போது இது கர்த்தர் நல்லவே சோதரம் 4 விதமான அனுபவத்துல அந்த வேலியின் அனுபவம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கதை பார்க்கலாம். 4 விதத்திலே இது குத்தகைக்கு விடப்பட்டது. முதலாவது, இந்த வேலியை எப்படி குத்தகைக்கு விட்டிருக்காங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 21:33 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இப்போ இந்த சோத்திர வேலி குத்தகைக்கு விடப்படும். ஏன் குத்தகைக்கு விடுறான்னாக்கா, அந்த இடத்துக்குரிய அந்த தோட்டத்துக்குரிய மனுஷன் எங்க போறான்னா புறதேசத்துக்கு போவதற்காக. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புறதேசத்துக்கு போவதற்காக அவன் அந்த வேலியை குத்தகைக்கு விடுகிறான். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த சோத்திரம் புறதேச அனுபவம் என்பது என்ன? இந்த புறதேசம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த புறதேசத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனம். கொலோசியர் 3:11. அதுல கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இப்போ இங்க வேலிய ஒருத்தர் குத்தகைக்கு விடுறான். அவன் குத்தகைக்கு விடுறதுக்கு காரணமே புற தேசத்துக்கு போறதுக்காக. தான் சொந்த ஊரை விட்டு, தான் சொந்த பட்டணத்தை விட்டு, அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு போறான். வேதாகமத்திலே நிறைய தேசங்கள்ல பிரயாணம் பண்ணினது யாருன்னாக்கா, ஒன்று சவுல் என்கிற கர்த்தர் நல்லவன், அந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல். அவன் ஒரே நடையில 5 நாடுகளை கடக்கிறான். 2வது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலாம். அவர் நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து கூட பல நாடுகளுக்கு போனதாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்குது. ஆனா அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நாட்டை ஒட்டி ஒரு நாடு, ஒரு ஊரை ஒட்டி இன்னொரு நாடுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கு. இதுல தூர பிரயாணம் பண்ணினது ஆபிரகாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நல்லவர், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கடல் கடந்தெல்லாம் போகிறார். இப்போ இங்க இந்த வேலி முதலாவது எதற்கு குத்தகைக்கு விடப்படுதுனாக்கா, இந்த மனுஷன் புறதேசத்துக்கு, தூர தேசத்துக்கு போகிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திரம் தூர தேசம், இந்த புறதேசம் என்பது எதை காண்பிக்கிறது? தூர தேசத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. நான் வேற நாட்டுக்கு போறப்பா, இன்னொரு நாட்டுக்கு போறப்பா, நான் எப்ப வருவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஆள் கையில பொறுப்பா கொடுத்துட்டு போறது. இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் கூட இந்த பூமியில் வாழ்வது ஒரு குத்தகையின் வாழ்க்கையை தான் வாழ்றோம். இந்த பூமியும் நமக்கு சொந்தம் கிடையாது. கர்த்தனால நம்ம இருக்கிற வீடு, சொத்து, சுகம், நல்ல எல்லா சொந்தமும் கிடையாது. இங்கேயே இருக்க போறதும் கிடையாது. வேதத்திலே வயசு குறிப்பிடப்பட்டிருக்கு. 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். பலத்தின் மிகுதினால் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் 100 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. இந்த நாட்கள்ல 100 தாண்டுகிற மனிதர்கள் கம்மி. அப்ப எல்லாருமே ஒரு நாள் அந்த புறதேசமாகிய தூர தேசத்துக்கு போகணும். இப்போ இந்த இந்த மனுஷன் போற இடத்துக்கு பெயர் புறதேசம் அப்படின்னு சொல்லு. புறதேசம் அப்படின்னாலே கர்த்தர் அளவி நீ இருக்கிற நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போகிறதுன்னு அர்த்தம். அப்ப இது எதை குறிக்கிறது? தேவ ஜனங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுட்டு
ஓ கர்த்தர் நல்லவே. அவங்க வேற ஒரு நாடு, அந்த நாடுதான் நமக்கு பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுத்தபடி பரலோக நாடு. இதுக்கு பேர் தேசம். ஆனா இதுக்கு இன்னொரு பேர் தான் தூர தேசம். ஏன்னாக்கா அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் புதுசா கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கும் வேதத்தை ரொம்ப தெரியாதவர்களுக்கு தூரதேசம். ஆனா கர்த்தரை அறிந்த சத்தியத்தில் தேறின கர்த்தருக்குள் இருக்கிற தேவனுக்கா நடக்கிறவர்களுக்கு அது ரொம்ப புறதேசம். இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடுற மாதிரி. இப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் புறதேசத்துக்கோ தூரதேசத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு, அந்த வேலியை குத்தகைக்கு விட்டு போறார். இது எதை காண்பிக்க தெரியுமா? நல்ல ஒரு பொறுப்பு உணர்ச்சியை காண்பிக்க. நான் போறேன், நான் வந்து பாத்துக்கலாம், வர வரைக்கும் பட்டு கணக்கட்டும் அப்படின்னு போயிடல. அத அழகா இன்னொரு தன் கையில ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. நான் தூர தேசத்துக்கு போறேன்ப்பா, நீ பாத்துக்கன்னு சொல்லி. இது நல்ல ஒரு பொறுப்பு. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்க வாழ்க்கையில இந்த பொறுப்பு கிடையாது. என்னுடைய அனுபவத்துல சில ஊழியங்களை பார்த்திருக்கிறேன். நல்ல வளர்ந்த அந்த ஊழியங்களுடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நல்ல வளர்ந்த ஊழியங்கள், பெரிய ஸ்தாபனங்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உண்டு, லட்சக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. ஆனா அதனுடைய ஸ்தாபன தலைவராய் இருக்கிறவர்கள் அல்லது அந்த தொழிலுக்கு அதிபராய் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அடுத்து அதை யார் நிர்மாணிக்கிறது, அதை யார் சரியா கவனிக்கிறதுன்னு சொல்லி குத்தகைக்கு கொடுக்காம, யாரை நம்பி கொடுக்காம திடீரென்று வியாதிப்பட்டுறாங்க, திடீர்னு மறைஞ்சிடறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஊழியம் அல்லது அவ்வளோ பெரிய வியாபாரம் நிறுவனம் அப்படி செதஞ்சு சின்ன பின்னம் ஆகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமீபத்துல ஆச்சரியப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சமீப நாட்களுக்கு முன்பாய் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தொழில் அதிபர் டாடா, அந்த டாடா என்கிற வயதான மனுஷன், அவர் கிட்டத்தட்ட சொல்ற ஒரு நாளைக்கு பல 1000 கோடி சம்பளம், ஒரு நாள் சம்பளமே வருமானமே பல 1000 கோடி சம்பளம். ஆனா அந்த மனுஷன் பாருங்க, கல்யாணம் பண்ணாதவர். அவரு கல்யாணம் பண்ணல, அதனால அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் பொண்டாட்டி கிடையாது. அவர் தனியே இருந்து வாழ்ந்தார். பல லட்சம் கோடிக்கு அதிபதி. ஆனா இவர் வயதாகி நடக்க முடியாதுன்ற நேரம் வந்த போது ஒரு கிட்டத்தட்ட 18 முதல் 22 வயதுக்குள்ள ஒரு சின்ன வாலிப பையன், அந்த பையனை கூப்பிட்டு தனக்கு பர்சனல் செக்ரட்டரியா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அவர் சாகரத்துக்குள்ள ஒரு பெரும் பகுதி, ஒரு ஷேர், ஒரு பங்கை அந்த பையனுக்கு கொடுத்துட்டார். நீ பார்த்துக்க, நீ கவனிச்சுக்க அப்படின்ட்டு. அவங்க சின்ன பையன்தான். ஆனா இவனை விட அங்க இருக்கிறவங்க ஐஏஎஸ் படிச்சவங்க இருக்காங்க, ஐபிஎஸ் படிச்சவங்க இருக்காங்க, ஐடி படிச்சவங்க இருக்கிறாங்க, ஐஎஃப்எஸ் படிச்சவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க, உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு சின்ன பையன் நம்பி ஒரு பெரிய நிறுவனத்தை கொடுத்தார். இதுதான் அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பொறுப்பு யாரா ஒருத்தருக்கு கொடுத்துறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தமிழ்நாட்டில் செட்டிநாடு சிமெண்ட் என்று ஒன்று உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளிகள்லயே தொழிலதிபர்ல அரண்மனையில சாகிற வரைக்கும் அரண்மனையில் வாழ்ந்த ஒரே தொழிலதிபர் செட்டிநாடு, அந்த பழனிசாமின்னு நினைக்கிறேன், அவர் தான் அரண்மனையில் வாழ்ந்தவர். அப்போ ஆனா அவருக்கும் குழந்தை கிடையாது. இப்ப அவருக்கு செட்டிநாடு சிமெண்ட் இருக்கிறது, அப்புறம் நிறைய தங்க நகை கடைகள் இருக்குது, பெரிய பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்குது, இப்படி நிறைய கிட்ட பல லட்சம் கோடிக்கு இருக்கு. ஆனா இவருக்கு குழந்தை இல்லை. அப்புறம் கடைசி என்ன ஆயிடுச்சு, அந்த வளர்ந்து எடுத்து இவர் ரொம்ப வயசாகி நாள் வரும்போது கர்த்தர் ஒரு பையனெடுத்து வளர்த்தாரு. அவனை குறித்து யார் யாரோ சொல்லி கொடுத்ததுனால கடைசி நேரத்துல வளர்ப்பு மகனுக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனையாகி அது ரொம்ப இஷ்யூவாகி தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு இவன் என் மகனே கிடையாது, என் சொத்தெல்லாம் இவனுக்கு எதுவே வரக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, அதை சாதகமா வச்சு மற்றவங்க உள்ள நுழைய ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அதுக்கு பல 100 கோடிகள் அழிட்டு போயிட்டு. இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த முதலாளி நல்லா இருக்கும் போதே யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, தொழில் அனுபவம் உள்ளவரை கூப்பிட்டு அதை குத்தகைக்கு கொடுத்திருந்தா, பொறுப்பா கொடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாட்சி கேடு வந்திருக்காது. எத்தனையோ பல 100 கோடிகள் மற்றவர்கள் அள்ளிட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த பொறுப்பு இல்லாதது தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கூட
தேவ ஜனங்கள் என்று சொன்னா, விசுவாசிகள் என்று சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னா ஒரு பொறுப்பு உள்ளவர்களா இருக்கணும். முதலாவது பார்க்கிறோம், இந்த வேலி குத்தகைக்கு விடப்படுது. எதற்காக குத்தகைக்கு விடப்படுகிறது? புறதேசத்துக்கு போவதற்காக. தூரதேசத்துக்கு போவதற்கு முன்பு அது ஒரு ஆள் நபர் கையிலே கொடுத்து விடுவது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசு கிறிஸ்துவிட்ட இந்த பொறுப்பு இருந்துச்சு. என்ன பொறுப்பு இருந்துச்சு தெரியுமா? அவர் வந்தாரு, 30 வருஷம் வாழ்ந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. இப்ப அவர் சாக போறதுக்கு முன்னாடி உடனே ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். என்னன்னாக்கா, நான் உங்களை அனாதையாய் விடுறேன், நீங்க திக்கற்றவராய் விடப்படுவது இல்லை. ஏனென்று சொன்னா, நான் போவது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். நான் போன பின்பு எனக்கு பின் பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்து குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவா, அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் சொல்லி அவருடைய இடத்தை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஸ்தானத்தை பரிசுத்தாவின் கையில குத்தகைக்கு கொடுத்துட்டு தான் இயேசு போனார். இதுதான் நல்ல ஒரு தேறின மனுஷனுக்கு மனுஷிக்கு உள்ளது. உங்களுக்கு வயசாயிருச்சா, 50 வயசு தாண்டிருச்சு, 55 வயசு தாண்டிட்டாலே வீடு போங்குது, காடு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்பயே நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்யணும். இல்ல எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, இல்லாட்டி புள்ள அப்படி பார்த்துக்குவான், மகன் இப்படி பார்த்துக்குவான், இல்லாட்டி இவங்க இப்படி இருப்பாங்க, என் கூட தம்பி தான் கூட இருக்கான், அக்கா கூட இருக்கான், அக்கா பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க யார்கிட்ட குத்தகைக்கு கொடுக்கணுமோ, யார் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கணுமோ இப்பொழுதே செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் இந்த புறதேசத்துக்கு, அந்த தூர தேசத்துக்கு போகதான் வேண்டும். அதற்கு இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. இது பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு அப்டேட், முக்கியமான ஒரு ஆலோசனை. முதலாவதாக இது எதற்காக குத்தகை கொடுக்கப்பட்டது? தூர தேசத்துக்கு, புறதேசத்துக்கு போறதுனால். இரண்டாவதாக கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த சோத்திரம் வேலி குத்தகைக்கு கொடுக்கப்பட்டதுக்கு இரண்டாவது காரணம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 41 வசனம், மத்தேயு 21:41 வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான். இங்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு அருமையான ஒரு சத்தியத்தை பாருங்க. வேற தோட்டக்காரரிடத்தில் குத்தகையாக கொடுப்பான். இது என் பேரு, நான் செத்தாலும் என் பேர் தான் இருக்கணும், செத்ததுக்கு அப்புறம் மாற்றக்கூடாது, இங்க யாரும் வரக்கூடாது, அது அப்படியேதான் கிடக்கணும். இல்லைங்க, இங்க அருமையான அந்த தோட்டக்காரன் வேறு ஒருவரிடத்தில் கொடுக்கிறார். சரி, இப்ப வேறு ஒருவரிடத்தில் இந்த வேலியை அவர் சொத்துற குத்தகையா கொடுக்கிறாரே. ஏன் வேறு ஒருத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அங்க பைபிள் அழகா சொல்லுது. மத்தேயு 21:41 சொல்லுது, கர்த்தர் நல்லவன், தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க. இப்போ இந்த தோட்டத்தை உண்டாக்கியாச்சு, நல்ல எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஆனா விளைச்சல் வரும் பார்த்தாரு, வரல. அறுவடை கிடைக்கும் பார்த்தாரு, கிடைக்கல. சோத்திர பலன் உண்டாகும் பார்த்தாரு, உண்டாகல. ஆனா இவருக்கு நல்லா தெரியும், தோட்டம் வீண் போகாது, இது அழிஞ்சு போகாது, இது கருகி போகாது. ஆனா கனிகள் வரணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனா நான் இப்ப இங்க இருக்க முடியாது, நான் போகணும். நான் போகணும்னாக்கா என் கனியும் என் விளைச்சலும் என் பலனும் எனக்கு வரணும். அதுக்கு நான் ஒண்ணு பண்றேன், வேறு ஒருவரிடத்தில் இந்த தோட்டத்தை, இந்த வேலியை குத்தகையாக கொடுக்க. இந்த இரண்டாவதாக வேறு ஒருவரிடத்தில் வேலியை குத்தகையா கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இது எதை குறிக்கும்? நம்பிக்கையை குறிக்கும். முதலாவது சொன்ன குத்தகையா கொடுப்பது பொறுப்பை காண்பிக்கும். இரண்டாவது இந்த மத்தேயு 21:41 வேலியை குத்தகையா கொடுக்கிறது நம்பிக்கையை குறிக்கிறது. நான் பார்த்த மாதிரி அவன் பார்த்துக்குவான், நான் கவனிச்ச மாதிரி அவன் கவனிச்சுக்குவான், நான் உழுத மாதிரி அவன் உழுவான், நான் நீர் பாய்ச்சுற மாதிரி அவன் நீர் பாய்ச்சுவான். அங்க வர்ற கனியிலையும் அறுவடையிலையும் விளைச்சொல்லையும் மெய்யா எனக்கு ஒரு பலன் கொடுப்பான் என்று சொல்லி நம்பி கொடுக்கிறான். இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. அதனாலதான் கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு உங்களை ஒரு வேலியா வச்சிருக்காரு சிஸ்டர். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை ஒரு வேலியா வச்சிருக்கார் பிரதர். என்னைக்கா இருந்தாலும் நீங்க வேலியா இருந்தாலும் நீங்களே காவல் காக்க முடியாது.
நீங்களே அடைப்படைக்க முடியாது, நீங்களே நின்றுட்டு இருக்க முடியாது. அது வேறொருத்தர் கொடுக்க வேண்டிய நேரம் வரும். ஆனா பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு கொடுங்க. ஆபிரகாம் தன்னுடைய கடமையை ஈசாக்கினிடத்தில் நம்பிக்கையாய் கொடுத்தார். ஈசாக்கு தன்னுடைய கடமையை நம்பிக்கையாய் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் நல்லவே. சவுல் தன்னுடைய கடமை மறிக்கும் போது சாமுவேல் எடுத்து ராஜ்யபாரத்தை நம்பி தாவீதின் கையில கொடுத்தார். கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நம்பிக்கை தான் அங்கு கிரியை செய்து. எனக்கன்பான தேவச்சனமே, இங்க 2வது வேலி, இது சொத்திர குத்தகைக்கு விடப்பட்ட 2வது வேலி நம்பிக்கையாய் கொடுக்கப்படுது. கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களில் மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று வாசிக்கிறேன். அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்குள் நிலைச்சு நிற்கணும். யாரையுமே ஓரக்கண்ணில் பார்க்கறது, ஒன்றரை கண்ணில் பார்க்கறது, சந்தேகத்தோடு பார்க்கறது, அல்லது சொல்லி திருடிடுவான், எடுத்துருவான், பொய் சொல்லிடுவான், கொள்ளையடிச்சிருவாங்க, அப்படி கொண்டு மறைச்சு வச்சிருவாங்க. நான் சொல்றேன், அவங்க என்னமும் பண்ணட்டுங்க. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்றோம், 13 சொல்ற மாதிரி, ஒண்ணு விசுவாசம், இல்லாட்டி நம்பிக்கை. நம்பிக்கையில கொடுத்து பாருங்க. அந்த மத்தேயு 21:41 படி உங்களுக்கு மிகுதியான கனி கிடைக்கும், மிகுதியான பலன் கிடைக்கும். அது கிடைக்காம போகவே போகாது. விதைத்தது நீங்கல்ல, ஆனா விளைய செய்து யார்? கர்த்தர் இல்லை. அப்போ அந்த குத்தகைக்கு கொடுக்கறத, அந்த வேலியை குத்தகை கொடுத்த மாதிரி, முதலாவது பொறுப்பு உணர்ந்தவள்கிட்ட கொடுங்க. 2வது யார்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட அந்த வேலியை குத்தகை கொடுங்க. 3வதான் இந்த கர்த்தர் குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலி எதற்காக குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க்கு 12:1 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்கு கிருபையினால் காண்பிக்கிறேன். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அது சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அந்த குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இப்போ இந்த மனுஷன் இந்த வேலியை குத்தகைக்கு விடுறதுக்கு 3வது காரணம். ஏன் குத்தகைக்கு விடுறாரு தெரியுமா? இந்த மார்க்கு 12:1 சொல்லுது, கர்த்தர் ஒரு திராட்சை அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி. இப்போ மற்ற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டம் இருந்துச்சு, கோபுரம் இருந்துச்சு. ஆனா இங்க 3வது பார்க்கும்போது ரச தொட்டி இருக்கு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இவர் வெறும் வேலியை மட்டும் குத்தகைக்கு விடல, ரச தொட்டியையும் கர்த்தர் நல்ல பேர் கர்த்தர்ல ரச தொட்டியையும் குத்தகைக்கு விடுறார், ரச தொட்டியும் சேர்த்து. இப்போ இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? கர்த்தர் நல்லவே. அந்த எத்தனை பேர் இந்த சுதந்திரம் ரசத்தொட்டியின் அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கீங்க? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்திலே உங்களையும் என்னையும் இந்த ரசத்தொட்டியை போல மாற்ற விரும்புகிறார். இந்த ரசத்தொட்டி என்பது சாதாரணமானது இல்லைங்க. பைபிள்ல தொட்டி நிறைய தொட்டி இருக்குது. ஆனா ரசத்தொட்டி என்பது இந்த மார்க்கு 12:1 மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ரசத்தொட்டி எதை காமிக்குது? இந்த ரசத்தொட்டில ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் தெரியுமா? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 2:10 வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்தது கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர். நல்ல ரசத்தை. அப்போ ரசத்தொட்டியில அங்க என்ன இருக்குது? ரசம் இருக்கு. இந்த ரசம் எப்படி வந்தது தெரியுமா? யோவான் 2:10 சொல்லப்பட்ட அற்புதம் என்னும் ரசம். அல்லேலூயா. இப்போ
இந்த முதலாவது சொன்ன இந்த வேலியை அவன் குத்தகைக்கு கொடுத்தான். அதுக்கு காரணம் புறதேசத்துக்கு போறதுனால அது பொறுப்பை காண்பி. இரண்டாவது, அந்த வேலியை குத்தகைக்கு கொடுத்தான், அது நம்பிக்கையை காண்பிக்குது. மூணாவது, இப்போ இந்த வேலியை அந்த மனுஷன் குத்தகை கொடுக்கிறான். அதை கொடுக்கும்போது ரச தொட்டியையும் கொடுக்கிறான். இந்த ரச தொட்டி என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்துல அவன் கல்யாண வீட்டார் கொடுத்தது திராட்சை ரசம், இயேசு கொடுத்தது ரசம். திரும்பவும் சொல்றேன், யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணத்துல கல்யாண வீட்டார் கொடுத்தது திராட்சை ரசம், ஆனா இயேசு அவர்கள் கொடுத்தது ரசம். திராட்சை ரசம் பழத்தை பறிச்சு அது ஆளையாட்டி புழிஞ்சி எடுத்தது திராட்சை ரசம். ஆனா ரசம் என்பது அது தண்ணீரை கொண்டு வர வச்சு அதை ஜோ பண்ணி தண்ணீர் நிறம் மாறி ருசி மாறினது, அது ரசம். இது ஆளையாடுனது கிடையாது, பிழிஞ்சது கிடையாது, அற்புதத்தினால் வந்தது. இப்போ இது மூணாவது, இந்த வேலி குத்தகைக்கு விடப்படுவது எது குறிக்க தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற அற்புத அபிஷேகத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற தாளந்துகள் வரங்களையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம் வேணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ மனுஷர்களுக்கு, தேறினவர்களுக்கு இதுக்கு இருதயமே வராது. அவனை கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்ல விட்டுட்டாக்கா, இவனை 2 பாட்டு பாட விட்டுட்டாக்கா, இவனை போய் பிரான்ச்சை பார்த்துட்டு வான்னு சொன்னாக்கா என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவான். என் ஊழியம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஐயோ, என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருவான். ஐயோ சோத்திரம், எனக்கு விசுவாசமே போயிடும். அதனால அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அழகான ஒரு ரச தொட்டியை உண்டாக்கி வேலிய குத்தகைக்கு கொடுக்கும் போதே ரச தொட்டியை சேர்த்து கொடுக்கிறார். இதுதான் திறந்த இருதயம். எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு இருக்கிற வல்லமையை உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு இருக்கிற கிருபையை உனக்கு கொடுக்கிறேன். இங்க வா, நான் கை வச்சு ஜெபிக்கிறேன். அதை எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும் சொல்லித்தரேன், எப்படி தரிசனம் பார்க்கணும் சொல்லித்தரேன், எப்படி பிரசங்கம் பண்ணணும் சொல்லித்தரேன்னு சொல்லி நம்பி கொடுப்பது உங்க கிருபைகளை கொடுக்கணும். இதெல்லாம் குத்தகைக்கு கொடுப்பதற்கு சமானம். நீங்களே அந்த வரத்தை வச்சு நீங்க மட்டுமே ஊழியம் செய்ய முடியாது. அது இன்னொருத்தர் பகிர்ந்து கொடுக்க பழகுங்கள். இதுதான் குத்தகைக்கு விடுதல். இது மூன்றாவது முறையாக இந்த வேலி குத்தகைக்கு விடப்படுகிறது. ஒன்று பொறுப்பினால் குத்தகைக்கு விடப்படுது, ஒன்று நம்பிக்கையினால் குத்தகைக்கு விடப்படுகிறது, ஒன்று தன்னுடைய கிருபை தாளந்துகளையே கொடுக்கிறதை, தன்னுடைய அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுப்பதை, எலியா எலிசாவுக்கு கொடுத்ததை போல, மோசே யோசுவாவுக்கு கொடுத்ததை போல, இயேசு பேதுருவுக்கு கொடுத்ததை போல மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற கிருபா வரங்களை குறிக்கிறது. இது மூன்றாவது குத்தகை. வேதத்திலே மொத்தம் 4 முறை குத்தகைக்கு விடப்பட்டதை பார்க்கலாம். அந்த 4வது குத்தகை எதை குறிக்கிறது அது சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 20:9 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கிற ஓமையாவது, ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடு நாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். இப்போ இந்த வேலிய 4வதா குத்தகைக்கு வர்றாரு. 4வதா குத்தகைக்கு வர்றதுக்கு என்ன பர்பஸ் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் போறேன், எப்போ வருவேன் தெரியுமா? நெடு நாளாகும். ஆனால் இத்தனை நாள் என்று தெரியாது. 30வது நாள் வருவேனா தெரியாது, 90வது நாள் வருவேனா தெரியாது, 120வது நாள் வருவேனா தெரியாது, 905வது நாள் வருவேனா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நெடுநாளாகும், நெடுநாளாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நெடுநாள் என்பது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் ஆண்டாண்டு காலங்களாய் அவரோடு இருப்பதை காண்பித்தது. அதனாலதான் இந்த லூக்கா 20:9 நெடுநாள் நான் போகிறேன். இப்ப கவனிங்க, இந்த 4 குத்தகை காட்டினேன். 4 வசனத்துல குத்தகன் வருது, 4 வசனத்துல திராட்சை தோட்டம் வருது, 4 வசனத்துல தோட்டக்காரன் தான் வருது, 4 வசனத்துல சொத்து விட்டு குத்தகை கொடுத்துட்டு போனான்னு. ஆனா இந்த ஒரே மாதிரி இருக்க 4 வசனத்துல 4 தனித்தனி வேறு குறிப்புகள் எடுத்து 4 சத்தியத்தை பிரிச்சு எடுத்திருக்கோம், 4 உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கடைசியா நெடுநாள் பயணம், அதுதான் நாம் மரித்து கிறிஸ்துவோடு போய் ஜீவிக்கிறோம். இப்போ இந்த வேலிய சுதந்திரம் குத்தகை கொடுப்பதற்கு 4வது காரணம், கர்த்தரனை சுதந்திரம்
நெடுநாள் கொண்டு போவார், நெடுநாள் கொண்டு போவார். நெடுநாளாக பிரதேசத்துக்கு போயிருந்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இந்த நெடுநாளாய் போயிருக்கிறது ஒரே ஒருவர், யாருன்னா அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த நெடுநாளாய் பிரதேசத்துக்கு போனவர் யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா, 10ஆம் வசனம் லூக்கா 20:10 சொல்லுது, அந்த தோட்டக்காரன் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்தில் அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர்கள் ஓ சுத்திரம் என்று பார்க்கிறோம். இப்போ எனக்கன்பானவரே, இயேசு கிறிஸ்து தான் பருவ காலத்தில் தன்னுடைய பங்கை அழகாய் அறுவடை செய்கிறவே. அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். நீங்களும் நானும் குத்தகைக்கு விடப்பட்டவர்கள். ஆனா அந்த குத்தகையிலே நாம் பொறுப்புக்குள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய கிருபை தாழ்ந்த அபிஷேகத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற திராட்சை ரச தொட்டியா இருக்கிறோமா? ஓ சுத்திரம், நெடுநாளாய் பிரதேசத்துக்கு போகிறவா இருக்கிறோமா என்பதை யோசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடட்டும். இந்த ஆழ்ந்த சத்தியம் உபதேசம் உங்களுக்கு இன்னும் சத்தியத்துக்குள் நடத்தட்டும். நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் வேலையை குறித்து நிறைய சத்தியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வருகை தாமதித்தால் நாளைக்கு மீண்டும் இன்னொரு வேலையை குறித்து பார்க்கலாம். இப்ப கண்களை மூடி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் இந்த புத்தகைக்கு விடப்பட்ட காரியத்தில் பொறுப்புள்ளவர்களாய் மாற்றுமையா, நம்பிக்கையுள்ளவர்களாய் மாற்றுமையா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தாழ்ந்த அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்கிறமையா. ஓ தூர ஆண்டவரே ஸ்தோத்திரம், நெடுந்தூர பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலை ஆண்டவரே, குத்தகைக்கு விடப்பட்ட வேலையை குறித்து பேசி, அந்த குத்தகைக்கு விடப்பட்ட வேலி 4 முறை குத்தகைக்கு விடப்பட்டது என்றும், அந்த 4 விதமான ஜீவியத்தை காண்பிக்கிறது என்றும் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காக மெய்யாகவே நாங்களும் இந்த வசனத்தை இப்படி நடக்க உதவிச்சு. இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு இப்படியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு என்பதை அறிந்து கொண்டு தங்களை இன்னும் எந்திரத்தின் பற்களாய் மாற்றிக்கொள்ள ஜனங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். நாளைக்கு அதிகாலை நடக்க போகிற ஆண்டவரே சுதந்திரமையா போராட்ட ஜெபத்தில் கொண்டு வந்து எல்லாரையும் ஆவிக்குள்ளாக்கும் தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.